ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் ரூத்தோட கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு டிராமா பண்ணலான்னு பார்த்தா கடைசியில அவ கல்யாணமே ஒரு டிராமாவா அங்க நடந்து போயிடுது. இப்படி அவசர கதியில நடந்த கல்யாணம் என்ன கதி ஆக போகுதுங்கிறத இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல 2 ஜோடிகளோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டையும் பாட்டி கையில குடுக்குறாங்க. அதுல ரூத்தோடது மட்டும் அவங்க ஜோடி கையில குடுக்குற பாட்டி ஹீரோயினோட அவங்களே வச்சுட்டு தரமாட்டிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பாட்டி டாக்குமெண்ட்டுங்க, அவங்களுக்கு எதுவும் இந்த கல்யாணத்திலயோ இல்ல ஹீரோயின் மேலே எதுவும் சந்தேகம் இருக்குமா என்னன்னு தெரியல, பரவாயில்ல இந்த டாக்குமெண்ட் மட்டும் என்கிட்டயே இருக்கட்டும், கரெக்டா 1 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்கிறாங்க. ஏன் பாட்டி எதுக்குங்க? ஆமா, இது அவசர அவசரமா நடத்தி வச்ச கல்யாணம், அதுவும் நான் நடத்தி வச்ச கல்யாணம், அப்படிப்பட்ட கல்யாணம் பொய்யா போக கூடாது. நீங்க பாட்டுக்கு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது மட்டும் போதும்னு உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா இந்த கல்யாண வாழ்க்கை என்ன ஆகுறது? அதையும் நான் தானே பக்கத்துல இருந்து பார்த்து சரி செய்யணும். இனி 1 வருஷத்துக்கு நீ இந்த பொண்ணும் என் கண்ணை விட்டு நகர்ந்துட கூடாது அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஹீரோயின் கிட்ட, ஏமா நான் கொடுத்த தீர்ப்பு எப்படி இருந்துச்சுங்க? அவளுக்கு பாட்டி நொந்துக்கிறதா, பக்கத்துல இருக்கிற ஹீரோவை நொந்துக்கிறதா, இல்ல கோபத்துல முன்னாடி மரியாதை கொடுத்த பாட்டியை கிட்ட எங்க அசிங்கமா திட்டிடுவோமோன்னு அவ பாட்டிய முறைச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு தலையாட்டு பாட்டி கிட்டங்க, அவளும் ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறா. கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, ரூத்தையும் பிங்கியும் அவங்களோட ரூம்க்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. ரூத்தால அந்த ரூம்ல 1 செகண்ட் கூட இருக்க முடியல. முதல்ல போய் ஃபா கிட்ட பேசணும்னு அவன் ரூம்ல இருந்து வெளியில வர பாக்க பிங்கி இருந்துட்டு விட மாட்டேங்கிறா. நீ இந்த மாதிரி சமயத்துல வெளில போனேன்னா எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க, இங்க என்னென்னமோ தப்பா நடந்துட்டு இருக்கு, இதத்தான் தப்பா நினைக்க போறாங்களான்னு வெளியில வந்துடுறான். அந்த ஹீரோயின் இருக்கிற ரூம் கதவை தட்டா அங்க ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனா, சார் நீங்க அப்படியே உங்க பாட்டி மாதிரி தானங்க? ஆமா, என்னோட சின்ன வயசுல ரொம்ப நாளா நான் என் பாட்டி கூட தான் வாழ்ந்தேங்க. அதான் பாட்டி மாதிரியே நீங்களும் இருக்கீங்க. என்ன காரணத்துக்காக அந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்க? நீயும் தானே போடுற நிலைமையில நாங்க உட்கார வச்சிருந்தீங்க. சரி, நான் இப்ப எங்க இருந்து எப்படி போறதுங்க? இனி இங்க இருந்து நீ போக முடியாது. அப்படியே போற மாதிரி இருந்தாலும் நானே உன்னை சமயம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் நீ இங்க அமைதியா இருக்கிறதுக்கு நான் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டாலும் தரேங்க. பணம் எப்படி? நான் அமைதியா இருக்கிறதுக்கு மட்டும் தர போறீங்களா, இல்ல என் குழந்தையோட அப்பா நான் யாருன்னு அடையாளம் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்க போறீங்களாங்க? அவன் ஹீரோனோட வயிறை பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்றது தப்புன்னு நினைச்சிட்டு மன்னிச்சிடு, நான் பண்றது நியாயம் இல்லங்கிறது எனக்கே தெரியுது, எவ்வளவு வேண்டாலும் நான் தரேன். 1 கோடி அவ பத்தாதுங்கிற மாதிரி பாக்க, சரி 5 கோடி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாமாங்க? அவளும் நக்கலா யோசிக்கிற மாதிரி இருக்குங்கிறா. அதுக்குள்ள வெளியில ரூத் கதவு தட்டிட்டு இருக்க, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசிக்கிட்டுமாங்க. சரி, கடைசியா அவங்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும், அதைத்தான் சொல்ல போறாள்ட்டு இருக்குன்னு அவனும் பேசுங்க, ஆனா ஏன் முன்னாடிதான் பேசணுங்கிறான். ரூத்தும் வேகமா ஓடி வந்து, ஃபா உன்னை யார் அடிச்சுது? இவன் தானே அப்படின்னு ஹீரோ அடிக்க போக, இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ண. அடுத்து 2 பேரும் ஏதாச்சும் பேசணும்னா முன்னாடி மலமாடு மாதிரி இருக்கிற ஹீரோ வச்சுட்டு என்ன பேசுறதுனால ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனுங்க. ஹீரோக்கு ஹீரோயின் என்னதான் ஒப்புக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவ ரூத் பக்கத்துல நிக்கிறது பிடிக்கல. இப்ப அவ ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லவும், நான் கூட்டிட்டு போறேங்க. அவ முடியாது, உங்க கூட நான் வர விரும்பல, ரூத் கூடயே போறேங்கிறா. அவன் அதுக்கு வாய்ப்பு இல்லங்க. இவ ப்ளீஸ் இன்னைக்கு 1 நாள் மட்டும் அப்படின்னு கெஞ்சவும், சரி 2 பேரும் போயிட்டு வாங்க, ஆனா எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போகணும், உங்களுக்கு கூடவே பாதுகாப்புக்கு இந்த செக்யூரிட்டி கார்டும் வருவான்னு சொல்லிட்டு உன்ன ஹீரோனோட பாதுகாப்புக்கு இருந்தவனையே இப்பவும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. டாக்டர் என்னமோ ஹீரோட ஃபேமிலி டாக்டரா இருந்தாலும் ஹீரோனுக்கு தெரிஞ்சவங்க தானே. அவருக்கா ஹீரோனை பார்க்கவும் இவ எப்படா பிரெக்னன்ட் ஆனாங்கிற மாதிரி அதிர்ச்சி. அப்புறம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஏதோ பேசலான்னு பார்த்தா பின்னாடியே செக்யூரிட்டி கார்டு நிக்க. டாக்டர் இருந்துட்டு, நான் கொஞ்சம் பேஷண்ட்டை பர்சனலா செக் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க வெளியில போறீங்களாங்க? செக்யூரிட்டி கார்டும் வெளியில போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் ரூத்தும் டாக்டர் கிட்ட மட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவனும், இப்ப நான் என்ன பண்றது, உன்னை இங்க பத்திரமா உங்க ஊருக்கே அனுப்பிச்சு வச்சிட்டுமா அப்படிங்க. ரூத்தும், ஆமா அதுதான் சரி, இனிமே ஃபா இங்க இருக்கிறது நல்லது இல்ல, அவளை அவ ஊருக்கே பார்சல் பண்ணிடுங்க. ஆனா ஹீரோயினா, நான் போக மாட்டேன், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்க உண்மையோட ஆழத்தை கண்டுபிடிச்சிட்டே போறேன்னு இவளுக்கு கிடைச்ச ரூத்தோட அம்மாவோட போட்டோ எடுத்து காட்ட, அச்சோ ஃபா இது இன்னும் விடலையா, விட்டுரு, இந்த கேஸ நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், நம்ம கேஸா மாறதுக்கு முன்னாடி தப்பிக்கிற வழியை பாருங்க. டாக்டரும் கூட, ஆமா நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அதுவும் அவர்கிட்ட கர்ப்பமா இருக்குன்னு பொய் சொல்லி நீ கல்யாணம் பண்ணிருக்கனா, இது என்ன மறைக்கக்கூடிய உண்மையா? எப்படினாலும் சீக்கிரமே அவரு நீ கர்ப்பம் இல்லைன்னு கண்டுபிடிச்சான்னா அது உனக்குதான் சிக்கலா மாறும். அதான் எப்படியும் இது பெரிய சிக்கலா தானே மாறப்போகுது. நான் எங்க போனாலும் அந்த நியூங்க என்ன தேடி பிடிச்சி வரதான் போறாரு, அதுக்கு நான் அவர் கூடயே இருந்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி உண்மையும் கண்டுபிடிக்கிறேன், போச்சுடா அப்படின்னு டாக்டரும் ரூத்தும் தலையில கை வச்சுக்க. சரி, நான் இப்ப என்ன ரிப்போர்ட் எழுதுறதுங்கிற மாதிரி டாக்டர் பாக்க, நான் கர்ப்பமா இருக்கிறேனே ரிப்போர்ட் எழுதிடுங்கன்னு ஹீரோயின்ஸ் இல்ல, அதெல்லாம் என்னோட டாக்டர் எத்திக்ஸ்ல வராது, வேணா நீங்க ஹெல்தியா இருக்கதா எழுதிடுறேன்னு அவரும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஹீரோயின் கையில கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. செக்யூரிட்டி கார்டு வாங்கின மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஹீரோ கையில கொடுத்துட்டு அவளையும் ஹீரோ முன்னாடி விட்டுட்டு போயிடுறான். அதுல என்ன ஹீரோயின் ஹெல்தியா இருக்கான்னு தானே எழுதிருக்கும், அவ கர்ப்பமாக இருக்கிறத பத்தி எல்லாம் பெருசா எந்த டீடைல்ஸும் கொடுக்கப்படாதனால இவனுக்கும் எதுவும் சந்தேகம் வரல. சரி, இதுதான் கடைசி முறை நீ அடம் பிடிக்கிறதா இருக்கணும், இனிமே நான் சொல்றபடி நீ அப்படியே கேட்டு நடக்கிறதுக்கு தான் இங்க பணம் அப்படிங்கவும், அப்படி நீங்க சொல்றபடி நான் என்னெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரியான பாக்க, சீச்சி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு ஒம்மல அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது, அப்படி இருந்துச்சுன்னா நான் இந்நேரம் உன்னை என் ரூம் கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். இந்த ரூம் உனக்குன்னு இனிமே செப்பரேட்டா ஒதுக்கப்படுற ரூம், இந்த ரூம்குள்ள நீ உனக்கான ஃப்ரீடம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏற்கனவே நிறைய கலவரம் ஆயிடுச்சு, நீ நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் மறந்துடாத, உனக்கு எது தேவைப்பட்டாலும் நீ என்ன மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணும், புரியுதுல?
எந்த தேவையா இருந்தாலும் அப்படின்னு டபுள் மீனிங்ல பேச, டேய் செருப்பு பிஞ்சிருண்டா அப்படின்னு ஹீரோயின் கெட்ட வார்த்தையில அவனை திட்டிட்டு இருக்கிற பில்லோஸ் எல்லாம் தூக்கி அவன் மேல போட, அவனை அவளை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து போறான். அவள அங்க கொதிச்சிட்டு இருக்கா. அதை பார்க்கவும் ஹீரோக்கு இன்னுமே நல்லா சிரிப்பா இருக்கு. பரவாயில்ல, இந்த பொண்ணு கோபத்துல கூட கியூட்டா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு போறான். இங்க இன்னொரு பக்கம் பிங்கியோட ரூமை தான் காட்டுறாங்க. அவ தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்படியே ரூத் தூங்குறதுக்காக அவனோட பில்லோ பெட்ஷீட் எல்லாம் தனியா எடுத்து வைக்க, அவனும் அதெல்லாம் கையில எடுத்துட்டு, நீ இதெல்லாம் எடுத்து வைக்கலனாலும் நானே தனியா தான் போய் படுத்திருப்பேன். என் கூட பெட் ஷேர் பண்ணணும். அந்த பொண்ணு ஒண்ணு லைஃப் லாங் என்னோட பார்ட்னரா இருக்கணும், இல்ல எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும். உன்ன மாதிரி இனிஷியலுக்காக மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கிற பொண்ணா அது இருக்க கூடாதுன்ட்டு முத நாள் நைட்டே அவளுக்கு நல்ல நோஸ் கேட்டா கொடுத்துட்டு அவன் சோஃபால போய் நிம்மதியா தூங்கிடுறான். ஹீரோனுக்கு இந்த புது வீட்டுல தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையிலயும் சீக்கிரமே எழுந்ததும் அப்படியே அந்த வீட்டை சுத்தி பாக்குறா. எப்பவுமே அந்த வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு அங்க காலையிலேயே வர துறவிக்கு சாப்பாடு அன்னதானமா கொடுத்துட்டு வருவா. அது ஒரு புண்ணிய செயல் மாதிரிதான். ஹீரோனுக்குமே அந்த பழக்கம் உண்டு. அதனால நானும் கூட வரட்டுமான்னு சொல்லிட்டு துறவிக்கு தானம் வழங்க போறா. அப்பவும் கூட அவளை ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு பாடி கார்டு பின்னாடியே வராங்க. இனி இந்த மாதிரி ஆளோட துணையோட தான் நம்ம வெளியில போகணுமாங்கிற மாதிரி அவளும் துறவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்ப உள்ள வர, இதெல்லாம் ஹீரோ அவனோட பெட்ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு கரெக்டா அவளோட ரூம் கிட்ட புடிச்சு வச்சுட்டு, இந்த மாதிரி டிராமாலாம் நீ பண்ண வேண்டாம், குடுக்கற காசுக்கு டிராமா பண்ணேன்னா போதுங்க, நான் எப்ப உங்கள்ட்ட பணம் வாங்குறதா சொன்னேன்னு இவ கோவப்படவும், இவங்க பக்கத்துல இருக்கிற பாடி கார்டு வேற இவங்களை ஒரு மாதிரி பாப்பானா, சரிவா உள்ள போய் பேசலான்னு இவன் உள்ள கூட்டிட்டு வந்து, எவ்வளவு பணம் வேணும்னு யோசிச்சிட்டியாங்க, என்ன வந்ததுல இருந்து பணம் பணத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட அது மட்டும் தான் இருக்கறனாலயா, ஏதோ நீங்க சொல்றதுக்காக நேத்தில இருந்து உண்மையை வெளியில சொல்லாம அமைதியா இருக்கேன், அதுவே பெரிய விஷயம். ஆனா நீங்க தொடர்ந்து என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. உனக்கு பணம் தேவைப்படுதுங்கறனால தானே இந்த குழந்தைய நீ வயித்துக்குள்ள வச்சிருக்கங்க, அதுவே ஒரு பஞ்சு மெத்த, நீ வேற ஏண்டா அப்படின்ட்டு. இல்லையே, என் வயித்துக்குள்ள இருக்கிறது என்னோட உயிர், என்னோட காதலோட அடையாளம், அதுக்கு அடையாளத்தை காட்டணும் தான் நான் இங்க வந்தனே தவிர்த்து பணத்துக்காக கிடையாது. நீ என்ன பைத்தியமா? நேத்துக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தல, எங்க வீட்டு பொண்ணு பிங்கியும் பிரெக்னெண்டா தான் இருக்கா. அதுக்கு காரணம் நீ லவர்னு சொல்லிட்டு இருக்கல, அவன் தான் பாரு. அட் அ டைம்ல உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு எங்க வீட்டு பொண்ணையும் ஏமாத்தி இருக்கான். இன்னுமா அத காதல் நீ நம்பிட்டு இருக்க? இங்க பாருங்க, ரூத்த பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன். உங்க வீட்டு பொண்ணு தான் வேற யாருக்கிட்டயும் ஏமாந்து வயித்துல குழந்தை வாங்கிட்டு வந்து அவன் மேல பழிய போடுறா அப்படின்னு உண்மையை சொல்லணுங்கிற நோக்கத்தோட சொல்ல ஹீரோவா டென்ஷன் ஆயிரேன். என்ன தைரியம் தான் நீ எங்க வீட்டு பொண்ணு தப்பா பேசுவ? அவளுக்கு அப்படி அந்த மாதிரி பண்ணணும்னு எந்த நிர்பந்தமும் இல்ல. உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நீ என்கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு என் குடும்ப நபர்களை இன்சல்ட் பண்றது, அதுவும் முக்கியமா பிங்கி தப்பா பேசினேன்னு நான் மிருகமா மாறிடுவேங்கிறான். அதான் இந்த குடும்பத்துல எவன்டா உண்மையை நம்புறீங்கன்னு மனசுல நினைச்சிட்டு, சரி என் கையை விடுங்க, எனக்கு கை ரொம்ப வலிக்குதுங்க, அவனும் சாரின்னு சொல்லிட்டு விடவும், என்னடா திடீர்னு அண்ணியனா இருக்க அம்பியா மாறுற, உங்களுக்கு என்னதான் வேணுங்க? எங்க வீட்டு பொண்ணு இந்த ரூத்த ரொம்ப விரும்புறா, அவன் இல்லைன்னா அவளால வாழ முடியாது. ஏன்டா இப்படி டைலாக்கா பேசி கொள்ற? விஷயத்துக்கு வாடாங்க. நீ இங்க இருக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசுற மாதிரியோ இல்ல இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணங்கிறதையோ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லாம இருந்தேன்னா நீ படுக்க அமைதியா இந்த வீட்டுல இருக்கலாம். அப்ப எப்பதான் நான் இங்க இருந்து போறது? அதுக்கு நானே ஒரு முடிவு சொல்லிட்டு போறான். இவ அப்படியே தாத்தாவோட வீட்டை காட்டுறாங்க. இந்த ரீட்டா இருக்கால, அவளோட ஷூ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வேணும்னே காலங்காத்தால ஏதோ டிராமா பண்ணி மோனோட அம்மா வீட்டு அவங்க கையாலேயே செருப்பிடிச்சிட்டு வந்து தொடச்சு அவளுக்கு போட்டு போறதுக்கு ரெடியா வைக்க சொல்றா. இதெல்லாம் அதிகாரமாவும் சொல்லல, அப்படியே பாவமா அவங்கள்ட்ட பேசுற மாதிரியே அவங்கள வேலைக்காரி மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. அதுவும் இது 1-2 முறை நடக்கிறது இல்ல, தொடர்ந்து இதே மாதிரியே தான் அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எந்த காலத்துலயும் இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரிங்கிற உரிமை அவங்க மனசுல வந்துடக்கூடாதுன்னு அவங்க பண்ற மாதிரிதான் இருக்கு. இன்னொரு பக்கம் ரோஹனு கூட மோன் வேலை கிளம்பிட்டு இருக்க, ஏண்டா மோன் நேத்திக்கு ரூத்தோட கல்யாணத்துக்கும் நீ வரல, சமீப காலமாவே ரொம்ப சோகமா இருக்கே, எதுவும் லவ் ஃபெயிலியரா? என்ன பண்றது, நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சு யாராச்சும் 2-3 பொண்ணுங்க உன்னை சுத்தி வந்திருப்பாங்க, அப்புறம் நீ ஒரு டம்மி பாவான்னு தெரிஞ்சுட்டு உனக்கு டாட்டா காட்டிட்டு போயிருப்பாங்க, அப்படிதானே அப்படின்னு அவன் நக்கலா பேசுற மாதிரி மூணு இன்சல்ட் பண்ண. மூணுக்கா மூஞ்சியே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னைக்கு முதல் நாள், அதனால ரூத் அவனோட கம்பெனிக்கு பிங்கியை கூட்டிட்டு வரணும்னு தாத்தா சொல்லியிருந்திருப்பாரு. அவளும் அங்க மரியாதைக்காக போக, தாத்தாவும் கம்பெனில கரண்ட் ப்ராஜெக்ட் என்ன, ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்காக அவங்க என்னென்ன பிளான் எல்லாம் கைவசம் வச்சிருக்காங்கன்னு அவகிட்ட டீடைல்டா ஷேர் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் இந்த ரீட்டாவோட குடும்பமும் அப்படியே சிரிச்ச மாதிரியே பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா தனியா வந்து என்ன இது பிங்கி குடும்பம் நம்ம குடும்பத்து கூட சேர்ந்தா சொத்து பன்மடங்கு ஆகும்னு பார்த்தா தாத்தா என்னன்னா இந்த பொண்ணுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. வந்த முத நாளே கம்பெனியோட கரண்ட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறத பார்த்தா நம்மளை விட இந்த பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராட்டிருக்கே. அதுக்கு விடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு நம்ம தான் உரிமையாளர்கள்ங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆக மொத்த குடும்பமும் சொத்துக்காக தான் தாத்தா கூட இருக்காங்களாட்டு இருக்கு. அதனாலதான் தாத்தா எது சொன்னாலும் அவர் கூட ஒத்துப்பாடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோமே அவனோட வேலையை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருப்பான். அவ்வளவு வேலை பிஸிலையும் வீட்டுக்கு கால் பண்ணி வேலைக்கார லேடி கிட்ட மேடம் என்ன பண்றாங்கன்னு கேட்க, சார் அவங்க ரூம்குள்ளதான் இருக்காங்க. அப்படியா, சரி மேக்சிமம் மேடம் ரூம்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோ, அவங்களுக்கு என்ன தேவைனாலும் நீ ரூம்லயே கொண்டு போய் கொடுத்துரு, அதை தவிர்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான தேவைகள்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ என்னதான் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாசமா பேசுற மாதிரியே வேலைக்காரியை விட்டு நம்ம ஹீரோனை வேவ் பார்க்க சொல்றான். ஹீரோனுக்கா ரூம்குள்ள வந்து போர் அடிச்சு போய் அவ ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போதே குதிச்சு நடந்து வருவாளா. அப்ப அந்த பக்கமா போயிட்டு இருக்கிற ஹீரோட அண்ணா அதை பார்த்துட்டு, மாமா பொறுமையா நடந்து
மெதுவாமா, வயித்துக்குள்ள குழந்தை இருக்குல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு, இந்த மாதிரி சமயத்துல மெதுவா தான் நடக்கணுங்க. சாரி சார் அப்படின்னு அவன் முன்னாடி வந்து நிக்க, என்னமா சாருங்கிற, நான் உன் புருஷனோட அண்ணன், என்ன நீ மாமான் தான் கூப்பிடணுங்கவும், மாமான் தானே கூப்பிட்டுட்டா போச்சுன்னு, சரி மாமா இனிமே படி இறங்கும் போது பார்த்தே இறங்குறேங்கிறா. என்னமா நேத்துக்கு முகம் ஃபுல்லா நிறைய காயமா இருந்துச்சு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. ஐயோ டிராமாவோட கண்டினியூட்டியை மறந்துட்ட மாட்டிருக்குன்னு ஹீரோயினும் சமாளிக்கிற விதமா, அதுவா மாமா காலையில் நினைச்சது கண்ணாடி பார்த்தனா அந்த காயத்தோட பார்க்கும்போது எனக்கு என் மூஞ்சியவே பிடிக்கல மாமா, அதனால அதை மறைக்கிற விதமா நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டே மாமா, இப்ப எப்படி இருக்க, நல்லா தானே இருக்க மாமாங்க. என்னடா இந்த பிள்ளைய மாமான்னு கூப்பிட சொன்னது தப்பா போச்சுட்டு இருக்கேன், ஓவர மாமா மாமாங்குதேன்னு அந்த பக்கமா போறியாமாங்க. அவளும் சரி மாமான்னு மெதுவா நடந்து போவாளா, அவருக்கே சிரிப்பு வந்துருது. அப்புறம் ஒரு நிமிஷம் நின்னு, எங்கம்மா போயிட்டு இருக்கங்க, ரொம்ப போர் அடிக்குது, அதனால கிச்சன்ல போய் ஏதாவது சமைக்கலான் இருக்கேன், அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, இருந்தாலும் எப்படி மாமா சும்மாவே ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல இருக்க முடியும், எனக்கு பிடிக்கவே இல்ல மாமா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாச்சும் உள்ள போய் சமைச்சுக்கிட்டுமா மாமாங்க. போமா போய் ஏதாச்சும் சம, ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதன்ட்டு போறாரு. அங்க வேலைக்கார லேடி இருந்துட்டு, சின்னம்மா நீங்க எதுக்கு இங்க எல்லாம் வரீங்க, சின்ன அவங்கள ரூம்குள்ளே இருக்க சொல்லிருக்காருங்க, எவ்வளவு நேரம் அதுக்குள்ளே இருக்காது, யூசுவலா இந்த வீட்டுல லஞ்ச் யாரெல்லாம் சாப்பிட வருவாங்க, உங்க வீட்டுக்காரு ஆபீஸ்லயே சாப்பிட்டுருவாரு, கம்பெனில இம்பார்ட்டன்ட் வேலை இல்லைன்னா பெரிய ஐயா வீட்டுல தான் இருப்பாரு, அவருக்காக மட்டும்தான் நாங்க லஞ்ச் வீட்டுல செய்வோம், அதுவும் அவருக்கு ரொம்ப சிம்பிளா சாப்பிடதான் பிடிக்கும், அப்படி சாப்பிட்டு முடிக்கும் போது ஸ்வீட்டோட லஞ்ச முடிச்சுக்கிறேன்னா அவருக்கு அவ்வளவு அலாதி பிரியம் அப்படிங்கவும், அப்ப சரி இன்னைக்கு நான் ஸ்வீட் செய்யறேன், மத்ததெல்லாம் நீ செஞ்சுக்கொண்டு ஹீரோன் ஒரு ஸ்வீட் மட்டும் செய்யறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோட அண்ணனும் வந்து சாப்பிடுறாரு, சாப்பாடு எப்பவும் போல நார்மலா தான் இருக்கு, கடைசியா ஸ்வீட்னு அவர் ஒண்ணு எடுத்து சாப்பிடுவாரா, அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, என்ன இது எந்த கடையில வாங்கினு கேட்க, சார் இது கடையில வாங்கினது இல்ல, சின்ன மேடம் தான் இந்த ஸ்வீட்டை செஞ்சாங்க, வில்வம் பழம் இருக்குல்ல அந்த பழத்தை தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அதை உடைச்சு போட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சாங்க, ஹெல்தியாவும் இருக்கும் அதே சமயம் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குன்னாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விரும்பி ரசிச்சு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு, நான் கூட என்னடா நம்ம தம்பி அவசரமா ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டானே நினைச்சேன், பரவாயில்ல அவனோட சாய்ஸ் எப்பவுமே தப்பாகாதுன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோனுக்கு பரவாயில்லையே, இந்த மாமாவை நெருங்கி உண்மையை கரைக்கிறது அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் கிடையாது, இவரோட வயிற்றுக்குள்ள நுழைஞ்சோம்னாவே வாய் வழியா எல்லா உண்மையும் வாங்கிடலாமா இருக்குன்னு அவ ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா அன்னைக்கான நாள் ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கழிஞ்சிருது, ஏன்னா எல்லாரும் ஆளாளுக்கு வேலை பாக்குறதுக்காக ஆபீஸ் போயிட்டாங்கல்ல, இருந்தாலும் இவளுக்கு நைட்டு தூக்கம் வரல, அதனால வெளியில எழுந்துச்சு வரா. ஒவ்வொரு ரூம்லயுமே ஒவ்வொருத்தர் தங்கி இருக்காங்க, அந்த மாடியிலேயே ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டி கிடக்குது, இவ திறக்கலான்னு பார்த்தா அந்த ரூமை திறக்க முடியல, இவகிட்ட சில செட் ஆஃப் கீஸ் இருக்கும், அது போட்டு பார்த்தாலும் ஓபன் ஆக மாட்டேங்குது, என்னடா ஏதோ ஒரு ரகசிய அறையாட்டு இருக்கு, எப்படி திறந்துடலாமான்னு இவ கேர்பின் எடுத்து திறக்கிற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு முதல் நாளே உண்மையை கண்டுபிடிச்சிருவாளான்னு பார்த்தா இவ திருப்பில ஹேர்பின் வளைஞ்சிருது, ஆனா கதவு திறக்க முடியல, இன்னும் பயிற்சி வேண்டுமோ, சரி இன்னைக்கு போய் படுத்துட்டு நாளைக்கு திரும்ப வந்து ட்ரை பண்ணலான்னு தூங்க போயிடுறா. அடி பாவி கதவு திறக்கே தூக்கம் வந்துருச்சுன்னா இவ எப்ப உண்மையை கண்டுபிடிச்சு இந்த வீட்டுல இருந்து போறது. இருந்தாலும் விட அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோ எழுந்துச்சு இன்னத்தனைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா அவளே ரெடி பண்ணிடுறா. ஹீரோட அண்ணனும் சாப்பிட்ற உட்கார இவ ஹீரோ கூட டீல்ல விட்டுட்டு மாமா சாப்பிடுங்கன்னு அவனுக்கே வச்சிட்டு இருக்க. அண்ணாவும் வா போதுமா காலையில இருந்து நீ கிச்சன்லயே இருந்த, நீயும் சாப்பிடு, நீயும் பக்கத்துல உட்காருங்க, ஆஹா அதெல்லாம் வேண்டாம் நான் தனியா சாப்பிட்டுக்கிறேங்க, அவ சொல்றது கரெக்ட்ங்கிற மாதிரி ஹீரோ பாக்க, ஆனா இல்ல நீயும் பக்கத்துல தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு அவர் சொல்லவும் அது ஹீரோ கொஞ்சம் பிடிக்கல, இது அப்படியே அண்ணா நோட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவனுக்கு பிடிக்காம இருந்தாலும் ஹீரோ நாங்க சேர்ல உட்கார வரையில அவ இடிச்சுக்கிட கூடாதுங்கிறதுக்காக இவனே சேரை நகர்த்தி விட்டு அவளை பத்திரமா உட்கார வைக்கிறான், அவ பிரெக்னெண்டா இருக்கதான் நினைச்சிட்டு. இத பாக்கவும் அண்ணாவுக்கு ஒரு மாதிரி மனசு சரியாயிடுது, சரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறனாலதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும்னு நினைச்சுக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அண்ணா இருந்துட்டு ஹீரோ கிட்ட, ஏன்பா ஸ்டோன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு டீலர் வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன ஃபைனலைஸ் பண்ணிட்டியாங்க? இல்ல நான் போன முறையே நம்ம வாங்கின ஸ்டோன்ஸ்ல நிறைய டேமேஜஸ் இருந்துச்சு, பெர்ஃபெக்ட்டா நம்மளால ஜுவல்லரி மேக் பண்ண முடியல, சோ இந்த முறை கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு இருக்கேங்க, பாத்துப்பா திரும்ப ஏமாறுறது நம்ம பழக்கம் கிடையாது, நம்மள யாராச்சும் ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள முடிச்சு விட்டுரு, உனக்கு தெரியும்ல அண்ணனுக்கு திருட்டு பொய் எல்லாம் பிடிக்காதுன்னு அப்படின்னு திடீர்னு அவர் வில்லத்தனமா பேச ஹீரோயினுக்கா என்ன இது நேத்தில இருந்து நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு முடிச்சு விட்டுருங்கிறாரு, அப்ப பிசினஸ்க்காக இவரு பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணுவாரோன்னு இவ பயத்துல சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்பூனை கீழே போட அண்ணாவும் தம்பியும் அதிர்ச்சியா ஹீரோயினை பாக்குறாங்க. அவ ஒண்ணு இல்ல கை நழுவிடுச்சுன்னு வேற ஒரு ஸ்பூனை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள பிங்கியும் ரூத்தும் கூட சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள் வந்துடுறாங்க. அவங்களும் ரொம்ப அமைதியா சாப்பிட்டுட்டு கிளம்பி போறாங்க. இத பாக்கவும் ஹீரோட அண்ணாக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இந்த பக்கம் இவங்க தான் ஏதோ பிரச்சனைங்கறனால தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னா, விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜோடி என்னன்னா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு போற மாதிரி வந்தாங்க போறாங்க, ஏதோ சரியில்லையே நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்களா. ஹீரோட அண்ணாவும் ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போயிடுறாரு. சரி நேற்றுக்கு நைட் ஓபன் பண்ணலாம்னு நினைச்ச ரூம் இப்போ ஓபன் பண்ணலாமேன்னு ஹீரோ அப்படியே நைஸா நழுவலான்னு பார்த்தா வேலைக்காரி பிடிச்சி வச்சிடுறா. எங்க மேடம் போறீங்க, போர் அடிக்குது, உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா சார் உங்களுக்குனே ஒரு 4-5 புக் வாங்கி வச்சிருக்காருன்னு ஹீரோயின் கையில புக்க கொடுக்க எல்லாம் பிரெக்னன்சி ரிலேட்டடாவும் குழந்தைங்க சம்பந்தமான புக்கும். இந்த புது புருஷன் இருந்தாலும் ஓவர் புருஷனா தான் இருக்கான்னு ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அந்த புக்கை திருப்பி பாப்பா. ஆனா ரொம்ப போர் அடிக்குது, அதுவும் வீட்டுல
வீட்ல இருந்து சொல்லாம கொள்ளாம வேற வந்திருப்பாளா? அங்க அவளுக்குன்னு பிசினஸ் இருக்குல்ல, அதை நீ கொஞ்ச நாளைக்கு ஜெனி அக்காட்டாதான் சமாளிக்க சொல்லணும். போன்ல சொன்னா சரிப்பட்டு வராது, நேர்லயே போயிடலான்னு இவ புக்கெல்லாம் கீழே வச்சுட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூம்ல போய் படுக்க போறேன்னு அவர் ரூம் பக்கமா போகவும் வேலைக்கார லேடியும் அப்ப மேடம் இனிமே கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்து வரமாட்டாங்க, நம்ம போய் சமைக்க போயிடலான்னு அவ கிச்சன் பக்கமா போகவும் நைஸா அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அவ வந்த இறங்க சியாங் மேய்க்கு தான் வந்து ஜெனி அக்கா கிட்ட, அக்கா இனி 1 மாசத்துக்கு நான் இந்த பக்கம் வர மாட்டேன், அப்ப பிசினஸ்மா ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஆர்டர் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உடனே வந்து வேலையை செஞ்சு கொடுத்துட்டு திரும்பி போயிடுவேன். என்ன பாப்பா எதுவும் பிரச்சனையா? அன்னைக்கு அந்த ரூத் பையன் கால் பண்ணதும் அவசரமா கிளம்பி போன, இப்ப திடீர்னு இங்க வந்து வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, அங்கேயுமே எனக்கு இப்போ ஒரு பெரிய வேலை தான், செஞ்ச நிறைய பணம் வேற அந்த வீட்டு ஓனர் தரேங்கிறாரு, அதை வச்சு நம்ம ஷாப்பை கூட டெவலப் பண்ணிக்கலாம், நீங்க பிசினஸ் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் நியூஸ் பேப்பர்ல பாக்குறான் தாத்தா சைட்ல இருந்து ரூத்துக்கும் பிங்கிக்கும் கல்யாணம் முடிஞ்சுதான் செய்தி வந்திருக்கவும் நல்ல வேலை இவங்க செய்தியோட நிப்பாட்டினாங்கன்னு ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே அதே நியூஸ படிக்கிற ரீன் கோபத்தோட ஹீரோயின் கால் பண்ணி, அக்கா ரூத்து கல்யாணம் ஆயிடுச்சாமா, பாரு நம்மள விட்டுட்டு தான் போனான்னு பார்த்தா அவனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கூட நமக்கு கால் பண்ணி சொல்லல, அந்த அளவுக்கு அவனுக்கு நம்ம வேற ஒரு ஆளா போயிட்டோம்ல, அவன் இப்படி இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் மடமடன்னு கோபத்துல வார்த்தைகளா கூட்டிட்டு இருக்க. இல்லம்மா அவன் உன்கிட்ட தான் அவனுக்கு கல்யாணங்கிறது சொல்லல, ஆனா என்கிட்ட சொன்னான், அப்ப நீ போனியாக்கா அவன் கல்யாணத்துக்கு? நான் எதுக்கு அவங்க கல்யாணத்துக்கு போறேன், எனக்கு என்ன தேவையா? சரிப்பா உன் கல்யாணம் தானே, நல்லபடியா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துப்பான்னு அவனுக்கு போன்லயே ஆசீர்வாதம் பண்ணிட்டேமா, சரி விடு ரீன், இதுக்காகலாம் நீ ரூத் மேல இன்னமும் கோபத்தை சேர்த்திக்காத, எப்படியும் அவன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாலும் அவங்க தாத்தா அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நம்மள உள்ள விடுவாருன்னு நினைக்கிறேன், பாவம் அவனே தாத்தா கிட்டே ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்காக பறிஞ்சு பேச, போக்கா உனக்கு எப்பவுமே என்னை விட அவன் மேலதானே பாசம் அதிகம் அப்படின்னு அவ காலை கட் பண்ண, அதான் அந்த பாசத்தினாலதான் இப்ப மாசமான போய் சொல்லி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு நினைச்சிட்டு அவ திரும்பவும் ஹீரோ வீட்டுக்கு ஈவினிங் திரும்பிடுறா. ஹீரோவா அவளை வீட்டு வாசலே புடிச்சு வச்சுட்டு, எங்க போயிருந்தாங்க? ஏன் நான் எங்க போறதா இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஆமா நீ என்னோட பொண்டாட்டில, இந்த வீட்டுல இருந்து நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும், ஏதாச்சும் பெரிய சம்பவமா பண்ற மாதிரி இருந்தா உங்கள்ட்ட சொல்லிட்டு போவேன், ஆனா இன்னைக்கு செய்ய போனது சின்ன சம்பவம் தான், அதனால உங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் ஏற்படல அப்படின்ட்டு அவனை கடந்து போக பாக்க இவன் அவளை புடிச்சு நிப்பாட்டி, உனக்கு எதுவும் தேவைப்படுதாங்க? எனக்கு ஒண்ணு தேவைப்படுது, ஃப்ரீடம், எப்ப பார்த்தாலும் நான் இந்த வீட்டுக்குள்ள எங்க போறேன்னு வேலைக்காரியை விட்டு வேவு பாக்குறீங்கல்ல, அதை நிப்பாட்டுங்கிறா. ஐயோ அதுக்குன்னு இவ கண்டுபிடிச்சிட்டாலாட்டு இருக்குன்னு, சரி உனக்கான ஃப்ரீடம் கொடுக்குறேன், ஆனா நீ என்கிட்ட நீ எதையும் மறைச்சு செய்யணும்னு நினைக்க கூடாதுங்க. அவ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவ கையில உள்ள பெட்டியை தூக்கிட்டு போக பாக்க, ஆமா இதெல்லாம் என்ன பெட்டி? நீங்க வாட்டுக்கு அவசரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எனக்குன்னு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாமா, அதனாலதான் எங்க வீட்டுல இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ இதுக்குதான் போறேன்னு சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிட்டு போயிருப்பேனுங்க. இங்க பாரியா ரொம்ப ஓவர் புருஷனா இருக்காத, எனக்கு கடுப்பா இருக்குன்னு அவ கஷ்டப்பட்டு பேக தூக்கிட்டு போக இவன் அவளை ஸ்டாப் பண்ணி கூட, நானே தூக்கிட்டு போய் உன் ரூம்ல வைக்கிறேன்னு இவன் அவகிட்ட இருந்து வாங்க போக, பரவாயில்ல என்னோட பொருளை எனக்கே எடுத்துட்டு போக தெரியுங்கிறா. நீ வேற பிரெக்னெண்டா இருக்கல்ல, எப்படி இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போவ? இவ்வளவு வெயிட்ட எங்க வீட்டுல இருந்தே தூக்கிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேல என்னாலையும் தூக்கிட்டு போக முடியும், அந்த சொன்னேன்ல ஓவர் புருஷனா இருக்காதீங்கன்னு அப்படின்னு உதட்ட சொல்லிச்சுட்டே இவன் அந்த பெட்டியை தூக்கிட்டு போக, என்னடா இந்த கேரக்டர் ரொம்ப விசித்திரமா இருக்கேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோட அண்ணன் இடையில வந்து, இவ்வளவு நேரம் உங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? புருஷன் முன்னாடி நீங்க சண்டை போட்டுக்கிற பாக்குறதுக்கு அழகா தான் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் ஒரே ரூம்ல ஒன்னா இருந்து சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், எதுக்கு இந்த தனித்தனி ரூம்? இது நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் சரிப்பட்டு வராதைப்பாங்க. இல்லன்னா திடீர்னு இந்த கல்யாணம் அப்புறம் வேற இன்னும் அவ விஷயத்துல என்ன மன்னிக்கல, என்னாலையும் உடனடியா அவளை என் ரூம்குள்ள கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமான்னு எனக்கே சந்தேகமா இருக்குங்க. இன்னும் சந்தேகமா இருக்கா? அப்புறம் எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணங்க? இல்லன்னா இத்தனை நாள சிங்கிளாவே இருந்துட்டேன்ல, அதான் திடீர்னு ஒரு ஆளை என் ரூம்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு தயக்கமா இருக்கு, சீக்கிரமே நீ சொல்ற மாதிரி 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம்னு அவன் ஒரு மாதிரி திக்கி திணறி பேசிட்டு போக, அண்ணனா சரி நம்ம தம்பிக்கு வெக்க மாட்டிருக்குன்னு அவரும் சிரிச்சிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு பாட்டி கால் பண்ணி, நீ உன் பொண்டாட்டி நாளைக்கு பேலஸ்க்கு வந்துருங்க, அந்த விஷயத்த அவன் வேலைக்காரி மூலமா ஹீரோயின் கிட்ட கன்வே பண்ண, அவங்கள பார்க்க போகும்போது எப்படி சும்மா போக முடியும், அதுவும் எப்பேற்பட்ட கல்யாணத்தை இவளுக்காக பண்ணி வச்சிருக்காங்க, அதனால அந்த காலத்துல பிரின்சஸ் எல்லாம் பார்க்க போகும்போது அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா வாழை இலையில கிரீட மாதிரி ஒண்ணு செஞ்சு கொண்டு போவாங்க, அதை நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் உட்கார்ந்து செஞ்சிருந்திருக்கா. காலையில அங்க போகவும் சர்ப்ரைஸா பாட்டி முன்னாடி எடுத்து வைக்க இதை ஹீரோவே எதிர்பார்க்கல, அதுலயும் பாட்டி அவ்வளவுதான் அசந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு மரியாதையா மட்டும் பேச தெரியல, சில நுணுக்கமான வேலைப்பாடுகளும் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க அவளை பாராட்டிட்டு இருக்க, பாட்டியோட அசிஸ்டன்ட் லேடியும் இதை பார்த்து, பிரின்சஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த காலத்துல இந்த மாதிரி வேலைப்பாடுகள் செய்யறதுக்குன்னே பேலஸ்ல தனியா ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப நாளா இந்த கலை காணாம போயிருச்சு, பரவாயில்ல இப்புள்ள ஜெனரேஷன்லயும் சிலர் இதை தேடி பிடிச்சு கத்திருக்காங்கன்னா பெரிய விஷயங்கவும் பாட்டியும் சந்தோஷத்தோட நான் கூட என்னடா இந்த பையன் இன்னும் இந்த பேலஸோட மருமகளை கூட்டிட்டு வரலையேன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், இப்பதான் தெரிய வருது நான் காத்திருந்தது வீண் போகல, இந்த பேலஸுக்கு தகுந்த மருமகளை தான் இங்க நீ கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட. அப்புறம் அன்னைக்கே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேமா, உன்னோட அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க? பாட்டி அவங்க எல்லாம் என்னோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, எனக்குன்னு ஒரு தங்கச்சி மட்டும்
மட்டும்தான் இருக்காங்கவும் பக்கத்துல உட்காந்துருக்க ஹீரோக்குமே ஹீரோனோட ஃபேமிலி டீடைல்ஸ் இப்பதான் தெரிய வருதாட்டு இருக்கா. அதனால அவனு இவ சொல்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன். பாட்டி இருந்துட்டு பரவாயில்லமா வருத்தப்படாத, உனக்கு யாரும் இல்லன்னு என்னைக்குமே சோர்ந்து போயிடாத, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீ எப்பெல்லாம் விரும்புறியோ இல்ல என் பேரனால உனக்கு ஏதாச்சும் தொந்தரவுனா என்னை தேடி டைரக்டா இங்க வரலாம், யாரோட பெர்மிஷனும் உனக்கு தேவையில்லை. அப்புறம் என்ன இந்த பையன் உன்னை ஒழுங்கா கவனிச்சுக்கிறான்லங்க? ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு பாட்டிங்கவும். சரிமா நீ போய் பேலஸ் சுத்தி பாரு, நான் என் பேரங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ட்டு ஹீரோ கிட்ட இங்க பாரு அண்ணியும், ஒருத்தருக்கு கல்யாணம் மூலமா அவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அமையும்னா அதுக்கு அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளா இருக்கணும். பாரு உனக்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. இந்த ஃபா பொண்ணு பேர்ல மட்டும் ஏஞ்சல் இல்ல, ஃபானா தாய் லாங்குவேஜ்ல ஏஞ்சல்னு மீனிங். அவளோட குணத்திலையும் செயலையும் கூட தேவதை மாதிரி தான் இருக்கா. அந்த பொண்ணுக்கு பேக்ரவுண்ட் இல்ல, நம்மளை விட வசதி குறைவான இடத்துல இருந்து வந்திருக்குன்னு அவளோட தரத்தை நீ எடை போட்டு பார்க்க கூடாது. சில சமயங்கள்ல கோபுரத்துல கூட நம்மளுக்கு வைரம் கிடைக்காம இருக்கும், ஆனா குப்பையை கலர்னம்னா கண்டிப்பா வைரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வைரம் தான் இந்த பொண்ணுன்னு எனக்கு பார்த்தாலே தோணுது. அதனால அவளை நல்லா புரிஞ்சு அவ கூட ஒற்றுமையா வாழணுங்கிறது தான் இந்த பாட்டியோட விருப்பம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுலங்க? ஹீரோக்கா பிள்ளை பணத்துக்காக தான் நம்ம கூட பொண்டாட்டியா நடிச்சிட்டு இருக்கா, அதுலயும் அவ கர்ப்பமா இருக்குதுன்னு சொல்றதே காசுக்காக தான். இவ்வளவு போய் இவ்வளவு தூரம் நம்புறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் அவ பாட்டி கிட்ட குடுக்கற பில்டப் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே சரி பாட்டி புரியுதுன்னு இங்க ஹீரோயின் கிட்ட வந்து நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, குடுக்கற காசுக்கு அதிகமா நடிக்காத, நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும்னு, எதுக்கு பாட்டிக்கு ஐஸ் வைக்கிற விதமா இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க? ஏன் உங்களுக்கு நான் எது செஞ்சாலும் நடிக்கிற மாதிரியும் காசுக்காக பண்ற மாதிரி தான் தோணுமா? நீங்க என்னோட கேரக்டரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பிரெக்னெண்டா இருக்கனால நான் ஏதோ வேற மாதிரி பொண்ணுன்னு என்ன பார்த்ததுல இருந்து தப்பு தப்பான வார்த்தைகள் மட்டும்தான் உங்க வாயில இருந்து வந்துட்டு இருக்கு. பெரியவங்களை பார்க்கும்போது அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணா அவங்களோட பிளஸிங் கிடைக்கும். அதுவும் உங்க பாட்டி பிரின்சஸ்னு வேலைக்கார பொண்ணு சொன்னதை மைண்ட்ல வச்சுட்டு தான் அவங்கள மகிழ்ச்சி படுத்தணும்னு நான் இப்படி செஞ்சுட்டு வந்தேன். இதெல்லாம் நடிப்பு கிடையாது, எனக்குள்ள இருக்கிற மேனர்ஸ் அப்படின்னு அவ கோமா பேசிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கலான்னு போவலாம். அப்போ டக்குன்னு கால் வலிக்கு கீழே விழுக போக ஹீரோ டக்குன்னு அவளை புடிச்சிட்டு பேசுறதுல வேகமா பேசுற, அதே மாதிரி நடக்கிறதும் வேகமா நடந்தேன்னா உள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகுறதுன்னு அவன் அக்கறையா அவளை பார்க்கவும் முதல்ல கை எடுக்கிறீங்களாங்க, கையெடுத்தா நீ கீழே விழுந்துருவேன், பரவாயில்ல கீழே விழுந்தாலும் நான் எழுச்சி போய்க்குவேன்னு இவ அவனை தள்ளி உள்ளான்னு பார்த்தா அவன் முடியாது, பாட்டி உன்ன நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இவனே அவளை தூக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஃபுல்லா இறங்கி வரான். இதை வேற பாட்டி தூரமா இருந்து பாக்குறாங்களா, பரவாயில்லையே நம்ம பேரனுக்கு சொன்ன அறிவுரை எல்லாம் மண்டைக்குள்ள நல்லா உரைச்சிருக்காட்டு இருக்குன்னு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ரூத்தோட ஆபீஸ காட்டுறாங்க. அவனோட நியூ ப்ராஜெக்ட்ல ஏதோ சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு உதவியா மூணும் பக்கத்துல உட்காந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். மூணுக்கு அந்த ஆபீஸ்ல ஒரு சிறிய பொறுப்பு தான் கொடுத்திருக்காங்க, அதையும் கூட அவன் ரொம்ப சரியா செஞ்சிட்டு இருக்கான். அந்த வீட்டுல உள்ள மத்த குடும்ப நபர்கள் மாதிரி இல்லாம ரூத்துக்கு மூணை கொஞ்சம் பிடிக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட இருக்கு. பாக்கலாம் பிங்கி மூலமா கிடைக்காத உண்மை ரூத்துக்கு மோன் மூலமா தெரிய வருதான்னு. பாட்டியை பார்த்துட்டு வர ஹீரோயின் இனி கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீயா இருப்போமேனு முத வேலையா அந்த பிரெக்னன்சி பேட தூக்கி கழட்டி போட்டு ஜாலியா கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு கதவு தட்டுற சவுண்டு, யாருன்னு கேட்க நான் தான் உங்ககிட்ட பேசணும் ஹீரோ சொல்ல, என்ன பேசணும் இந்நேரத்துல, நீங்க உங்க ரூமுக்கு போங்க நம்ம காலையில பேசிக்கலாங்க. இல்ல இல்ல இது காலையில பேச வேண்டிய விஷயம் இல்ல, இப்பவே பேசணும், நீ கதவு திறக்கிறே இல்ல நான் திறந்துட்டு வரட்டுமாங்க. ஹீரோயின் வேற கழட்டி போட்ட பிரெக்னன்சி பேட் எடுத்து மாட்டலான்னு, இல்ல இல்ல இதோ நானே திறக்கிறேன்னு இவ பிரெக்னன்சி பேட தொலாவி மாட்டுறதுக்குன்னா அங்க கதவு திறக்கிற சவுண்டு கேட்கவும் இவ சடார்னு கட்டிலுக்கு மேல பெட்ஷீட்டை மூடி உட்காந்துக்கிறா. அவன் உள்ள வந்து பாக்கவும் என்ன நீயே கதவு திறக்கிறேன்னா, ஆனா பெட் மேலே இன்னும் உட்காந்துட்டு இருக்க, திறக்கிறேன்னு தான் சொன்னேன், ஆனா பாருங்க வயிற்றுக்குள்ள 3 மாச குழந்தை இருக்கு, உடனே எப்படி எழுந்துச்சு வர முடியும், அதனால பேலன்ஸ் பண்ணி எழுந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க, நீ அப்படியே பெட்லயே உட்காரு நானே அங்க வரேன்னு இவன் ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, நீ இதுக்கு முன்னாடி எந்த டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போயிட்டு இருந்தேங்கிறான். எதுக்கு நான் எதுக்கு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணும், நான் எவ்வளவு ஹெல்தியா இருக்கேங்க, நீ ஹெல்தியா தான் இருக்க, அது பார்த்தாலே தெரியுது, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஹெல்தியா இருக்கா என்னன்னு எந்த டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அதுவும் ஹெல்தியா தான் இருக்கு, நான் ஆல்ரெடி டாக்டர் கிட்ட கேட்டுட்டேங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடு, நாளைக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் பிங்கியை செக்அப் பண்றதுக்காக காலையிலேயே வருவாங்க, அவங்கள்ட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தோம்னா அடிக்கடி உன்னோட மெடிக்கல் கண்டிஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கும் அவருக்கு உதவியா இருக்குங்க. இதுக்குள்ள இருக்குது ஏன் குழந்தை அப்படின்னு வயிற்று மேல இருக்கிற தலைவாணி அமுத்தி காட்டிட்டு, இதை எனக்கே நல்லபடியா பாத்துக்க தெரியுங்க, உனக்கு இருந்தாலும் ரொம்ப பிடிவாதம் தான், சரி டாக்டர் மட்டும் வர சொல்றேன், புதுசா உனக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம், வேற எதுவும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லங்க, யோ உனக்கு என்னதான் ஏன் பிரச்சனை, என் வயிற்றுக்குள்ள இருக்குது ஏன் குழந்தை, அது மேல உனக்கு என்ன ஆக்குற, இது ஒண்ணு உன் குழந்தை இல்ல அப்படின்னு அவ டென்ஷன் ஆக சிரிச்சுட்டு, ஓஹோ மேடம் டென்ஷன் ஆகுறது பார்த்தா வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்னோட குழந்தை இல்லன்னு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்குன்னு அப்படியே அவன் வயிறை டச் பண்ற மாதிரி போவானா, இவளா எங்க இவன் தலைவாணி தொற்ற கூடாதுன்னு அப்படியே சாய இவனு சிரிச்சிட்டே பக்கத்துல போய் 10 மாசம் கழிச்சு 2வது குழந்தைய வேண்டாம் என் குழந்தைய ரெடி பண்ணிடுறாங்க. இவ பயந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணி, போதும் நீங்க ரொம்ப விளையாடுறீங்க என்னால மூச்சு விட முடியலங்க, அவனும் அவகிட்ட இருந்து தள்ளி நின்னுட்டு, நானும் விளையாடல சீரியஸா தான் சொல்றேன், நாளைக்கு டாக்டர் வருவாங்க அவர்கிட்ட சரியா கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அந்த பக்கமா போனதும் ஹீரோயின் பிரெக்னன்சி பேட் எடுத்து கையில எடுத்து வச்சு, இதை வச்சுட்டு நான் என்னத்த கோஆபரேட் பண்றது, போய் ஒரு மஞ்ச மகனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு வாத்திரத்துல கத்தி
கத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலேயே டாக்டரும் வந்துடுறாரு. முதல்ல ஹீரோயின் தான் செக் பண்றாரு. அவர் ஏதோ நார்மலா ஹெல்த் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்காரு. வேலைக்கார பொண்ணு இருந்துட்டு, சார் சின்ன மேடம் நல்லா செக் பண்ணுங்க, அவங்கள செக் பண்ற வரைக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கேன்னு ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருன்னு அவ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கேன். டாக்டரும் செக் பண்ணி முடிச்சுட்டு, பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, நேரத்துக்கு நல்லா தண்ணி குடிங்க அது போதும்ட்டு அடுத்து அவர் பிங்கியை செக்அப் பண்றதுக்காக போறாரு. அவ உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்கனால நிறைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் அவளுக்கு காட்டுது. அதுல முக்கியமா அவளுக்கு வாமிட் ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. டாக்டர் சில மெடிசன்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் வெளியில கிளம்பி போக ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்து, பிங்கியை செக்அப் பண்ணீங்களா, உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்காளாங்க. அவன் ஹீரோயின் மேலையும் கீழே பார்த்துட்டு, நான் டாக்டரே, யாரு பிரெக்னெண்டா இருக்காங்க யாரு நடிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி பிங்கிக்கு எதுவும் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இல்ல, அவளோட குழந்தை ஆரோக்கியமா தானே இருக்குங்க, குழந்தையெல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்கு, அவளுக்கு வாமிட் சென்சேஷன் தான் ஜாஸ்தியா இருக்குங்கவும் எனக்கு ஏன் அது வராம போயிடுச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் டாக்டர் கிட்ட கேட்க, எப்படிமா வரும், எப்படி வரும், அதுக்கு நீ உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்கணும், பிள்ளை வயிற்றுக்குள்ள வச்சிருந்தா எப்படி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும். இருந்தாலும் சொல்றேன், இது எது வரைக்கும் போகும்னு தெரியல, ஆனா கடைசியில இது ஒரு இடத்துக்கு வந்து முடியும் போது என்னோட டாக்டர் சர்டிபிகேட் எங்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறாங்க. நான் வந்து உன்னோட பேக்கரியில மாவு பிணைய வேண்டியதான்னு நினைக்கிறேன். போங்க போங்க, அடுத்த முறையாச்சும் ஏதாச்சும் பிளான் பண்ணும்போது யோசிச்சு எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா அதுக்கு சரியான தீர்வு கிடைக்குமோ அதை செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ வேலை முடிஞ்சு வரவும் அங்க ஓரமா காஃபி குடிச்சிட்டு ஹீரோட அண்ணன் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருப்பாரா. அவர்கிட்ட போய், ஏன்னா உனக்கு இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்காட்டு இருக்கு. ஆமாடா, உன்னோட ஒய்ஃப் இங்க வந்ததுல இருந்து நானும் விதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ செய்யறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அவளோட ஓன் டேலண்டா இல்ல எதுவும் இதுக்குன்னே கோர்ஸ் முடிச்சிருக்காளங்க. அவன் தெரியல என்னங்க. அண்ணாவா சந்தேகமா, என்னடா இது வரைக்கும் நான் அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், எது கேட்டாலும் நீ தெரியலங்கிற, உண்மையிலேயே நீ அவளை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டங்க. ஆமா அண்ணா அவசரமா சொல்ல, இல்லப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இன்னைக்கு காலையில டாக்டர் செக்அப்காக வந்திருந்தப்ப கூட பிங்கி பக்கத்துல அவ புருஷன் இல்ல. இன்னொரு பக்கம் உன்ட்ட என்ன கேட்டாலும் உன் பொண்டாட்டியை பத்தி ஒண்ணுமே தெரியல, எதுவும் எனக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்கியாங்க. இல்ல நான் அப்படி எல்லாம் கிடையாது, நான் முதல்ல பார்த்து விரும்பின பொண்ணை வாங்கறதுனால எனக்கு எப்படி ஒரு பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுல இன்னும் சில சிக்கல்கள்லாம் இருக்கு. சீக்கிரமே அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறேங்கிறான். கிச்சன்ல இருப்பாளா, அவகிட்ட போய் ரூத் இருந்துட்டு, அக்கா நாளைக்கு நானும் பிங்கியும் எங்க வீட்டுக்கு போயிடுவோம், இனிமே நீ தான் இந்த வீட்டுல தனியா சமாளிச்சாகணும், அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய உதவின்னு சொல்லிட்டு இவன் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கொடுக்க, இதை வச்சு நான் என்னடா பண்றது. இல்ல அந்த சின்ன மாமா வேற ரொம்ப நாளா சிங்கிளா இருந்திருக்காரா, அவர் மொழியும் வேற சரியில்லை, எதுவும் அவசரத்துல உன் மேல பாஞ்சிட்டாருன்னா இது உனக்கு ஆயுதமா பயன்படுங்க. டே பாவுண்டா இருந்தால் அப்படி எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவருங்க. அப்படிதான்க்கா நானும் முதல்ல அந்த பிங்கியை பார்த்து நம்பி ஏமாந்தேன். இந்த குடும்பத்துல பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எதுவுமே சரியில்லை, தம்பி சொல்றதை கேளு, இதுல முதல் அனுபவம் எனக்கு தான் இருக்குன்னு அவன் பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருக்கும் போதே அப்ப அந்த பக்கமா பேச்சு குரல் கேட்கவும் ஹீரோ உள்ள புகுந்துடுறான். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோ அவசரமா பெப்பர் ஸ்ப்ரேவை மறைச்சு வச்சிடுறா. ஹீரோ உன்னை கோமா, நீ என்னத்த மறைச்சு வைக்கிறங்க. ஒண்ணு இல்ல, சரி நீங்க ரெண்டு பேர் தனியா இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க. தனியா எங்க பேசிட்டு இருக்கோம், இந்த வீட்டுல இருக்கிறது ஒரே கிச்சன், அதுவும் ஓபன் கிச்சன், இதுல என்ன நாங்க தனியா பேசுறதுக்கு இருக்கு, உங்களுக்கு எப்பவுமே சரியான நேர் புத்தியே கிடையாதுன்ட்டு அவ அவசரமா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு அங்க இருந்து ஓட, என்ன பேச அவ போயிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்து ஹீரோ அவளை திட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்படியே ரூத்தும் நகர்ந்து போவானா, டே நான் இன்னும் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு, நீயாச்சும் நில்லுடாங்க. அவனும் நின்னு, சொல்லுங்க இங்க பாரு, பிங்கி தான் உன் பொண்டாட்டி, அவளுக்கு மட்டும்தான் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், அவளை மட்டும்தான் நீ நேசிக்கணும், உன்னோட மொத்த கவனிப்பும் அவளுக்கானதா தான் இருக்கணுங்க. சின்ன மாமனாரே கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வருஷத்தோட சிறந்த சித்தப்பா விருதுக்கு நாமினேஷன் நடந்துட்டு இருக்காமா, அதுல உங்க பேரை தான் கொடுக்க போறேன், வந்து அவார்டு வாங்கிட்டு போயிடுங்கன்ட்டு அவன் போக, என்ன இவன் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு போறான்னு ஹீரோ திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை கையில வச்சுட்டு, ரூத்து சொன்ன மாதிரி அந்த ஆள் எதுவும் நம்ம மேல பாஞ்சிடுவானோ, வரட்டும் அப்படி வந்தா அவன் மூஞ்சில அப்படின்னு இவ ஸ்ப்ரே பாட்டில் அமுத்த, அப்படியே ஹீரோ ஆப்போசிட்ல வர மாதிரியும் அவன் கண்ணை கசக்கிட்டு கீழே விழுந்து கதற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கா. அந்த சமயத்துல சடார்னு கதவு திறந்துட்டு யாரோ வர, ஹீரோ தான் வந்துட்டான்னு ஸ்ப்ரே பாட்டில் அமுத்திட வேண்டியதானு இவளும் அதே போர்ஸோட ஆயத்தமாக வந்து நின்னது பார்த்தா வேலைக்கார பொண்ணு, நீ இதுக்கு இந்நேரத்துல என் ரூமுக்கு வந்தாங்க. இல்ல காலையில டாக்டர் உங்களை நிறைய சுடுதண்ணி குடிக்க சொன்னதா நான் சின்னையா கிட்ட சொல்லியிருந்தானா, அதனால அவர் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு 1 கப் சுடுதண்ணி குடுக்க சொல்லியிருக்காரு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு இவ டேபிள்ல சுடுதண்ணி வச்சுட்டு போக, ஹீரோனா வயிற்றுல இருக்கிற பிரெக்னன்சி பேடு ஆவி பறக்க இருக்கிற சுடுதண்ணி, ஐயோ இந்த புது புருஷன் வேற என் மேல விட என் வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த பிரெக்னன்சி பேடு மேல ரொம்ப அக்கறையா இருக்கானே, இவங்கிட்ட இன்னும் எத்தனை நாள் நான் கர்ப்பமா இருக்கதா கள்ளத்தனம் பண்றதுன்னு அவ புலம்பிட்டு இருக்கதோட இந்த பாட் முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.